குழந்தை பிறந்து முதல் ஒரு வாரத்தில் இட் இஸ் பெட்டர் தட் யூ ஃபீட் ஆஸ் ஃப்ரீக்வெண்ட்லி. எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக குழந்தை கேட்குறாங்களோ கொடுங்க. வேரி ஆகும். சில டைம் டே டைமில் பேபி மைட் பி ஃபீடிங் எவ்ரி 2 to 3 hours. நைட் டைம் யூஸ்வலாக குழந்தைங்க வந்து 1/2 hour to 1 hour அடிக்கடி எந்திரிச்சு கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 2 weeks எப்பெல்லாம் குழந்தை கேட்குறாங்களோ விச் மீன்ஸ் 1 hourலேருந்து 3 hours நீங்கள் பால் புகட்டிகிட்டே இருக்கணும். குழந்தை வளர வளர நிறைய பால் வரும்போது 3 hours வரைக்கும் குழந்தைய தூங்க விடலாம். என்ன ரூல்னா ஆன் டிமாண்ட் ஃபீடிங். குழந்தை கேட்கும் போது நம்ம பால் கொடுத்துடணும். குழந்தைக்கு என் பால் பத்துதா? இதுதான் வந்து எல்லா அம்மாவுக்கும் இருக்க ஒரு காமன் கொஸ்டின். ஸோ குழந்தைக்கு பால் பத்துதா அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஏர்லியர் சைன் வந்து அந்த குழந்தை பால் குடிக்கும்போது திருப்தியாக குடிக்கிறாங்களா, அழுதுகிட்டே இருக்காங்களா, இல்லை குடிச்சிட்டு அட்லீஸ்ட் ஒரு 1 hour அந்த குழந்தையால திருப்தியாக தூங்க முடியுதா. குழந்தையோட யூரின், குழந்தை வந்து எத்தனை தடவை வந்து யூரின் போகிறாங்கன்னு பார்க்கணும். முதல் 1-2 நாள் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் தான் போவாங்க. ஆனால் அதே நாள் போக போக ஒரு பிறந்த குழந்தை, ஒரு நியூ பார்ன், ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 6 தடவையாவது யூரின் போவாங்க. யூரினோட கலர் மஞ்சள் தன்மையோட இல்லாம தெளிவா யூரின் போறாங்க அப்படின்னா குழந்தைக்கு அடிக்குவேட்டா மில்க் கிடைக்குதுன்னு அர்த்தம். குழந்தையோட மோஷன், மலம் வந்து ஆரம்பிக்கும் போது கருப்பு கலர்ல இருக்கும். ஒரு 4-5 நாள்ல பச்சையா மாறி மஞ்சளா மாறிடுச்சுன்னா குழந்தைக்கு வயிறு நிறைய பால் கிடைக்குதுன்னு அர்த்தம். குழந்தைய நீங்க மருத்துவ ஆலோசனைக்கு கொண்டு வரும்போது குழந்தைக்கு நாங்க எடை பார்ப்போம். எல்லா குழந்தைங்களும் முதல் 5 நாள் எடை கம்மியாவாங்க. 10வது நாள் நீங்க வரும்போது யூஸ்வலா எல்லா குழந்தைங்களும் எடை ஏறி இருப்பாங்க. எவ்வளோ எடை ஏறி இருக்காங்கன்றத வச்சும் நம்மளால கணிக்க முடியும். அதையெல்லாம் தாண்டி ஒரு அம்மாவா உங்களுக்கு குழந்தை பால் குடிக்கும் போது ஒரு ஃபீலிங் வரும். என்கிட்ட பால் இருக்கு, குழந்தை நல்லா குடிக்கிறாங்க, முழுங்குறாங்கன்னு நீங்க உணர ஆரம்பிக்கணும். அதுக்கான கொஞ்சம் டைம் இருக்கும். ஒரு 1 week ஆகும்போது உங்களால உங்க குழந்தையே புரிஞ்சுக்க முடியும். இது எல்லாம் சேர்த்துதான் நாங்க வந்து குழந்தைக்கே பால் பத்துது அப்படின்னு சொல்லுவோம். தாய்ப்பால் புகட்டும் போது நம்ம வந்து ஸ்பெஷலா சாப்பிடணும்னு இல்லை, ஹெல்த்தியா சாப்பிடணும்னு சொல்லுவோம். பசிச்சு சாப்பிடுவோம். நேச்சுரலி பசி வந்து தாய்ப்பால் புகட்டுற அம்மாவுக்கு 3 மணி நேரத்திலேயே பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். ஜங்க் ஃபுட்டு சாப்பிடக்கூடாது. உங்கள் உடம்ப பாதிக்கிற மாதிரி எந்த ஃபுட்டும் சாப்பிடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் வெளியில இருந்து பரோட்டா சாப்பிட்றேன், வெளியில இருந்து நான் வந்து ஸ்வீட் சாப்பிட்றேன் அப்படின்னு நிறைய எடுக்கக்கூடாது. நிறைய காய்கறிகள் பழங்கள் எடுத்துக்க வேண்டி இருக்கும். சில ஃபுட்ஸு உங்களுக்கு வந்து ஆன்லைன்ல நீங்க படிக்கும் போதோ ஃப்ரெண்ட்ஸோ வந்து பால் நிறைய வரும்னு சொல்லுவாங்க. பூண்டு, பாவக்காய், பீட்ரூட், முருங்கைக்கீரை, ஓட்ஸு, இளநீர், இது எல்லாமே அம்மா பாலுக்கு ஹெல்ப் பண்ணும். பட் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒண்ணுமே சாப்பிடாத அம்மா கூட மனசு வச்சாங்கன்னா அவங்க அப்பா குழந்தைக்கு பால் வரதா செய்யும். ஸோ டோன்ட் கீப் டிபெண்டிங் ஆன் ஃபுட். இதை சாப்பிட்டாதான் பால் வரும் அப்படின்னு உங்களையே நீங்க டம்ப் பண்ணிட்டே இருக்காதீங்க. தண்ணியும் அதே மாதிரிதான். உங்களுக்கு தாகம் எடுக்கும் போதுதான் கொடுக்கும். தாகமா இருக்கு பட் இப்பதானே குடிச்சே அப்படின்னு உட்காரக்கூடாது. பக்கத்துலயே ஒரு கப்பு வச்சுக்கணும், பிளாஸ்க் வச்சுக்கணும். எப்ப வேணுமோ நீங்க தண்ணி குடிச்சுக்கலாம். தாகமே இல்லைனாலும் நான் குடிச்சிட்டே இருப்பேன்னு குடிச்சிங்கன்னா உங்களுக்கு உடம்பு வீங்க ஆரம்பிக்கும். தென் யூ ஆல்சோ ஓன்ட் ஃபீல் கம்ஃபர்டபுள். குழந்தைய வந்து பராமரிக்க முடியாது. ஸோ ரெஸ்பெக்ட் யுவர் பாடி. பசிக்கும் போது ஹெல்த்தியா சாப்பிடுங்க, அப்பப்போ சாப்பாடு எடுத்துக்கோங்க. தாகம் எடுக்கும் போதெல்லாம் தண்ணி குடிங்க. ஸ்டே ஹெல்த்தி. கண்டிப்பா உங்க குழந்தையோ ஹெல்த்தியா தான் இருப்பாங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா முதல் பயம் உங்களுக்கு என்ன வரும்னா என் குழந்தைக்கும் ஏதாவது வியாதி பரவிடுமா அப்படின்னு சொல்லிட்டு. நோ, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா எப்படினாலும் ஒரே வீட்டில் தானே இருக்கீங்க. ஸோ தெர் இஸ் அ ஹை சான்ஸ் உங்க குழந்தைக்கும் அதே ஜலதோஷமோ காய்ச்சலோ பரவருக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா நீங்க தாய்ப்பால் புகட்டும் போது உங்க பாடியில இருக்க எதிர்ப்பு சக்தி உங்க குழந்தைக்கு தாய்ப்பால் மூலமா கண்டிப்பா போய் சேர்ந்துடும். ஸோ உடம்பு சரியில்லாத போது நீங்க ஃபீட் பண்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். தட் இஸ் ஒன்லி ஆன்டிபாடி தட் யுவர் சைல்ட் இஸ் கெட்டிங். உங்க குழந்தைக்கு எதிர்ப்பு சக்தி உங்ககிட்ட இருந்தா கொடுக்கும். ஸோ டோன்ட் ஹெசிடேட். ரொம்ப குறிப்பிட்ட வியாதிகள்ல மட்டும் உங்க டாக்டரை வந்து டைரக்டா தாய்ப்பால் கொடுக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. பட் அதை பத்தி இப்ப நீங்க ஒரி பண்ண வேண்டாம். காய்ச்சல், ஜலதோஷம், வாந்தி, பேதி, கையை நல்லா வாஷ் பண்ணிட்டு கண்டிப்பா உங்க குழந்தைக்கு நீங்க தாய்ப்பால் புகட்டணும். மெடிசின்ஸ் டியூரிங் பிரெஸ்ட் ஃபீடிங்கு அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டோம். தேவையில்லாம மெடிசின் எடுக்காதீங்க. உங்களோட அயன் அண்ட் கால்சியம் டேப்லெட்டை உங்க கைனகாலஜிஸ்ட் கொடுப்பாங்க, அதை நீங்க ரெகுலரா எடுத்துக்கணும். இப்ப இருக்க எல்லா டாக்டர்ஸ்க்கும் எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் இருக்கு. தாய்ப்பால் புகற்ற பெண்களுக்கு என்ன மருந்து கொடுக்கலாம், எந்த மருந்து கொடுக்க கூடாதுன்னு இருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் ஒரு 4-5 மெடிசனை தவிர ஆல்மோஸ்ட் நிறைய மெடிசின்ஸ் ஆர் பிரெஸ்ட் ஃபீடிங் சேஃப். பட் ரிமெம்பர்,
எந்த மெடிசனும் தேவையில்லாம எடுக்கக்கூடாது. லேசா வர ஜலதோஷம், தலைவலிக்கெல்லாம் மருந்து இல்லாம கை வைத்தியத்திலேயே சரி பண்ண முடியுது நல்லது. பால் அளவை எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ண மாதிரி நிறைய சாப்பாடு சொல்லுவாங்க. ஒன்று வந்து தாய்ப்பால்ன்றது வந்து டிமாண்ட் சப்ளை ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது அச்சய பாத்திர மாட்டோம், எவ்வளோ எடுக்கிறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஸோ குழந்தை அழும்போதெல்லாம் தாய்ப்பால் புகட்டுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு பால் கம்மியா இருக்கு, ஏன் குழந்தை பால் குடிக்கல, பால் பத்தல, அதனால நான் பவுடர் பால் கொடுக்குறேன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பால் இன்னும் கம்மியாகும். இந்த குழந்தை அழும்போதெல்லாம் நீங்க கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் போக போகவோ உங்க பால் அளவு அதிகரிக்க ஆரம்பிக்கும். பர்டிகுலரா இரவு நேரங்கள்ல தாய்ப்பால் புகட்டுவது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ராத்திரி ஆனாதான் நம்ம மூளையில இருந்து புரோலாக்டின் ஹார்மோன் செக்ரீட் ஆகும். அதுதான் தாய்ப்பாலை சுரக்குது. ஸோ ராத்திரி நீங்க பால் கொடுத்தீங்க, பாப்பா அரை மணி நேரத்துக்கு ஒருத்தர் அழுதாலும் நீங்க கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு பால் வந்து கட்டுற அளவுக்கே வந்து வர செய்யும். ஸோ ஒண்ணு குழந்தை எப்ப கேக்குதோ அப்ப பால் புகட்டிட்டே இருக்குது. ரெண்டாவது ரொம்ப முக்கியமானது தூக்கம். உடம்பு வந்து ரெஸ்ட் எடுத்து ஒரு அம்மா தூங்கினா மட்டும்தான் அவங்களுக்கு பால் சுரக்கும். ஸோ எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அந்த குழந்தை ஒரு 2 மணி நேரம் தூங்குதுன்னா நம்ம தூங்கி எந்திரிச்சோம் அப்படின்னாலே வந்து உங்களோட உடம்பு ஆட்டோமேட்டிக்கா வந்து தாய்ப்பாலை சுரக்க வைக்கும். குழந்தை தூங்கிட்டு இருக்கும்போது நான் கடைக்கு போறேன், நான் வந்து டிவி பாக்குறேன், நான் வந்து சினிமா பாக்குறேன் அப்படின்னு நீங்க உட்கார்ந்தீங்கன்னா தாய்ப்பால் வராது. ஸோ டேக் ரெஸ்ட் whenever possible. நிறைய மதர்ஸ்க்கு வந்து பிரெஸ்ட் மில்க் பம்பிங் தாய்ப்பாலை எடுத்து அதை ஸ்டோர் செய்யறது தப்பா ரைட்டா நம்ம பண்ணலாமா அப்படின்னு தாட்ஸ் இருக்கு. சில மதர்ஸ் வந்து இட் இஸ் லைக் ரெண்டு வகையா இருக்காங்க. ஒரு மதர் வந்து இல்ல என் ஃப்ரெண்ட் எல்லாம் வந்து 1 லிட்டர் பால் எடுக்கிறா, நானும் இப்ப பால் பம்ப் பண்ணுவேன், நான் பம்ப் எல்லாம் வச்சிருக்கேன் அப்படின்னு அந்த பம்பை வச்சு உட்காந்துட்டே இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வந்து நம்ம தேவைன்னு சொன்னாலும் இல்ல பம்ப் பண்ணா வந்து ஏதாவது பிரச்சனை ஆயிடும், அதனால நான் என் குழந்தைக்கு பம்ப் பண்ணி பால் கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப வந்து சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட்ஸ்ல பிரெஸ்ட் பம்ப்ன்றது தாய்மார்களுக்கு இருக்க ஒரு நல்ல ஃப்ரெண்ட் மாதிரி. ஆனா எப்ப தேவையோ யூஸ் பண்ணணும், எப்ப தேவையில்லையோ அப்ப யூஸ் பண்ண கூடாது. எப்ப தேவை, அதாவது உங்களுக்கு பால் அதிகமா சுரக்குது, பால் கட்டுது அப்படின்ற பட்சத்துல நீங்க தாய்ப்பாலை அந்த சமயத்துல எடுத்து நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், சேர்த்து வச்சுக்கலாம். உங்க குழந்தைக்கும் அந்த பாலை யூஸ் பண்ணலாம். இல்ல உங்க குழந்தைக்கு தேவைப்படலைன்னா நான் அதான் சொன்னேன் மில்க் பேங்க் இருக்கு, இன்னொரு ஏதோ ஒரு குழந்தைக்கு தேவைன்னா நீங்க அதை தானம் கூட செய்யலாம். ரெண்டாவது, ஏதோ ஒரு காரணத்தினால நீங்களும் உங்க குழந்தையும் பிரிஞ்சிருக்கீங்க, உங்களுக்கு உடம்பு சரியில்லை இல்ல குழந்தை வந்து வேற ஏதாவது காரணத்துக்காக ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கன்னா அப்போ உங்க பாலை அந்த குழந்தைகிட்ட சேர்க்கறதுக்காக நீங்க பிரெஸ்ட் பம்ப் யூஸ் பண்ணி பாலை எக்ஸ்பிரஸ் பண்ணி வைக்கலாம். மூணாவது, சில குழந்தைகள், நாட் ஆல் பேபிஸ், பால் சப்பி குடிக்க தெரியாது. அப்போ உடனே என்கிட்ட குழந்தை பால் குடிக்கல, நான் மாட்டுப்பால் கொடுக்குறேன், நான் பவுடர் பால்னு குடிக்கிறேன்னு கொடுக்காம உங்க பம்பை வச்சு நீங்க உங்க பால் எடுத்து உங்க குழந்தைக்கு கொடுத்தீங்கன்னா தட் இஸ் சேஃபர் தேன் எனிதிங் எல்ஸ். 4வது சிச்சுவேஷன் which I want to emphasize, வேலை செய்யும் தாய்மார்கள். நான் 6 மாசத்துல வேலைக்கு போறேன், அதனால என் குழந்தைக்கு வேற பால் எழுதி கொடுங்க அப்படின்னு தான் நிறைய மதர்ஸ் வருவாங்க. 6 மாசத்துல நீங்க வேலைக்கு போனாலும் இப்ப இருக்க எல்லா இடத்துலயும் there is a right for women to express and store milk. நீங்க உங்க பாலை வீட்டுல எடுத்து வச்சுட்டு போலாம். வேலை செய்யற இடத்துலயும் you can ask for a space வேற நீங்க பால் எடுத்து வச்சுட்டு ஸ்டோர் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து குழந்தைக்கு கொடுக்கலாம். ஒரு அம்மா வேலைக்கு போறாங்கன்றது அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கிடைக்காம இருக்கிறதுக்கு காரணம் ஆகவே கூடாது. So use breast pump, there is nothing wrong, but use it when indicated. எப்ப தேவையோ அப்ப மட்டும் நீங்க யூஸ் பண்ணலாம். கேலக்டோகாக்ஸ், அதாவது இப்ப எல்லா மதர்ஸ்க்கும் மனசுல வந்து ஒரு டவுட் போயிட்டே இருக்கு, என் பால் பத்துதா, என் பால் பத்துதா, என் பால் பத்துதா அப்படின்னு. ஐ யூஸ்வலி சே லீவ் இட் டு யுவர் சைல்டு. உங்க குழந்தை நல்லா வளர்றாங்க, சந்தோஷமா இருக்காங்கன்னா பால் பத்துதுன்னு தான் அர்த்தம். சில மெடிக்கல் ரீசன்ஸ்ல அம்மாக்கு தாய்ப்பால் இல்லாத போது, ஃபார் எக்ஸாம்பிள் மதருக்கு ஏதாவது எமர்ஜென்சி, உடம்பு சரியில்லை, குறை மாச குழந்தைகளா பிறக்கும் போது, இல்ல மதருக்கு எக்ஸசிவா ப்ளீடிங் ஆயிடுச்சு, மதருக்கு அதுக்கு முன்னாடியே ஏதோ வந்து மெடிக்கல் வியாதிகள் ஏதாவது இருக்கும்போது பால் கம்மியா வரலாம். அந்த மாதிரி டைம்ல நாங்க கேலக்டோகாக்ஸ், அதாவது மெடிக்கலா வந்து 2-3 மெடிசன் நாங்க பிரிஸ்கிரைப் பண்ணுவோம். அதே சமயத்துல இப்ப சில ஆயுர்வேதிக் கம்பெனிகளும் சில மூலிகைகளை வச்சு பவுடர்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் மெயின் திங் நான் சொன்ன மாதிரி பால்ன்றது மார்ல இருந்து சுரக்கல, மனசுல இருந்து சுரக்கிறது. ஸோ இஃப் யூ ஆர் கான்ஃபிடென்ட், இஃப் யூ ஆர் லைக் ஹெல்த்தி, கண்டிப்பா உங்களுக்கு பால் வரதா செய்யும்.
நான் சில மதர்ஸ் கிட்ட சொல்லுவேன், இந்த கேலக்டோகாக்ஸ்லாம் வந்து உங்க உடம்புக்காக கொடுக்கல, உங்க மனசுக்காக தான் கொடுக்குறோம். டாக்டர் மருந்து கொடுத்துட்டாங்க, பால் நிறைய வந்துருச்சுன்னு உங்களுக்கு ஒரு திருப்தி வரக்காக தான் கொடுக்குறோம். ஸோ டோன்ட் பி டிபெண்டன்ட் ஆன் கேலக்டோகாக்ஸ். ஆமா, சில மதர்ஸ்க்கு அது தேவைப்படும், நாங்க கொடுப்போம். பட் பால் வரல மாத்திரை கொடுங்கன்னு டோன்ட் ரஷ் இன்டு மெடிசின்ஸ். அம்மாக்கு என்ன பெனிஃபிட்ஸ், குழந்தைக்கு என்ன பெனிஃபிட்ஸ்ன்னு எல்லாரும் நிறைய படிச்சு வச்சிருப்பீங்க. ஒரு தாய் புகட்டும் அம்மாக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமானது வந்து தாய்ப்பால் புகட்டும் போது அந்த அம்மாவோட ஹார்மோனல் சேஞ்சஸ் கெட் ரெகுலேட்டட். அவங்களோட ஹார்மோன்ஸ் ரெகுலேட் ஆகிறதுனால அவங்களுக்கு ப்ளீடிங் முதல் ஒரு வாரத்தில் ரொம்ப ரொம்ப கம்மியாகும். பீரியட்ஸ் தள்ளி போறனால தாய்ப்பால் புகட்டுற அம்மாக்கு பீரியட்ஸ் வந்து தள்ளி தள்ளி வரும். அவங்களுக்கு சில மதர்ஸ்க்கு 6 to 11 months கூட பீரியட்ஸே வராது. அப்போ அவங்களுக்கு ரத்தம் போக்கு கம்மியாகிறனால அம்மாமார்களோட ஹீமோகுளோபின் லெவல்ஸ் வந்து பெட்டரா இருக்கும். கர்ப்பப்பை ஒவ்வொரு டைமும் தாய்ப்பால் புகட்டும் போது கர்ப்பப்பை சுருங்குறதுனால அந்த கர்ப்பப்பையோட ஸ்ட்ரென்த் வந்து மீண்டு வரதுக்கு பிரஸ்ட் ஃபீடிங் இஸ் ஹெல்பிங். அது இல்லாம பிரஸ்ட் ஃபீடிங் ஆன் த லாங் டேர்ம், நிறைய நாள் நான் 2 வருஷம் தாய்ப்பால் புகட்டினேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு மார்பக புற்றுநோய்க்கும் அதே மாதிரி கர்ப்பப்பை புற்றுநோய்க்கும் ரிஸ்க் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகும். வெயிட் லாஸ், தாய்ப்பால் புகட்டிட்டே இருந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 400 கிலோ கேலரிஸ் உங்க பால் உங்க பாப்பா உங்ககிட்ட இருந்து உறிஞ்சி எடுத்துருவாங்க. ஸோ நீங்க சாப்பிட்றதுக்கும் அதுக்கும் காம்பன்சேட் ஆகிறனால போஸ்ட்மார்ட்டம் வெயிட் லாஸ், உடல் பருமன் வந்து உங்களால வந்து தவிர்க்க முடியும். So these are the benefits of breastfeeding அம்மாமார்களுக்கு. டயட் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி you should be taking a very healthy diet. பசியில இருக்கக்கூடாது. ஸோ ஒரு போஸ்ட்நேட்டல் மதர் தாய்ப்பால் ஊட்டுற அம்மாவுக்கு எவ்ரி 2 to 3 hours பசி எடுக்கும், அடிக்கடி தாகம் எடுத்துட்டே இருக்கும். ஸோ 4 வேளை சாப்பிட்டீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா மீல் நீங்க எடுக்கிற மாதிரி இருக்கும். மீலில் ஹாஃப் வந்து சீரியல், பாதி அளவு வந்து தானியங்களை ரைஸு பருப்புன்னு எடுத்தீங்கன்னா பாதி அளவு வந்து நீங்க ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். தண்ணி வந்து தண்ணியாக தான் கொடுக்கணும் இல்லை, இளநீராக குடிக்கலாம், மோராக குடிக்கலாம், சூப்பாக குடிக்கலாம். ஸோ நடுவில் தாகம் எடுக்கும் போதெல்லாம் அப்பப்போ கொஞ்சோண்டு லிக்விட்ஸ் எடுத்துகிட்டே இருங்க. பர்டிகுலர்லி நைட் டைம் பசி எடுக்கும். குழந்தை முழிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா நைட் 12 மணிக்கு பசி எடுக்க ஆரம்பிக்கும். அதுக்கு நிறைய பழங்கள் வச்சுருங்க. மாதுளை பழம், பப்பாளி பழம்ல ரெடியாக வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அப்பப்போ எடுத்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கும் உடல் பருமன் வராது. ஆனால் பாப்பாவுக்கு தேவையான ஊட்டச்சத்தும் உங்கள் பாலில் போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் வந்து கேட்பாங்க, இளநீ குடிச்சா சளி பிடிக்கும், ஜூஸ் குடிச்சா சளி பிடிக்கும், வாழைப்பழம் சாப்பிட்டா சளி பிடிக்கும். அப்படிலாம் கிடையாது. எந்த ஃபுட்டும் வந்து ஹாட் ஃபுட்டு கோல்டு ஃபுட்டு அப்படின்லாம் கிடையாது. உங்களுக்கு முன்னாடியே அலர்ஜி இருக்கு, வாழைப்பழம் சாப்பிட்டா எனக்கு எப்பவும் தொண்டை கட்டும்னா குழந்தை பிறந்தக்கு அப்புறம் நீங்க எடுக்கக்கூடாது. ஆனா நாளுக்கு நாள் நீங்க எடுத்துட்டு இருக்க சாப்பாடு தான் இது எல்லாமே எனக்கு செட் ஆகும்னா எல்லாமே நீங்க குழந்தை பிறந்தக்கு அப்புறம் எடுக்கலாம். நான் சொன்ன இளநீர் பழங்கள் எல்லாமே குழந்தை பிறந்தக்கு அப்புறம் எடுக்கலாம். எடுக்கும்போது அளவுக்கு மீறினால் அமுதமும் விஷம். ஸோ பழம் சாப்பிடணும்னு சொல்லிட்டு 3 வேளையும் சாப்பிடக்கூடாது. அளவா சாப்பிடணும், வயிறு நிறையிற அளவுக்கு சாப்பிட்டீங்கன்னா போதும். அடுத்து வர ஒரு முக்கியமான கேள்வி, நான்வெஜ் சாப்பிடலாமா, மட்டன் எடுக்கலாமா, மீன் எடுக்கலாமா, இல்ல முட்டை சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அகெயின் உங்களுக்கு அது அலர்ஜி இருக்கு, ஆல்ரெடி எனக்கு சேராது, நீங்க சாப்பிடாத பொருளை குழந்தை பிறந்த சில நாட்களுக்கு நீங்க புதுசா ட்ரை பண்ணக்கூடாது. நான் இது வரைக்கும் கருவாடு சாப்பிட்டதே இல்லை, இப்ப சாப்பிட்டேன்னா புதுசா எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. உங்க பாடிக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க. நான்வெஜ் அளவா எடுத்துக்கலாம், பர்டிகுலர்லி வீக்லி ட்வைஸ் மாதிரி எடுக்கலாம். எக் டெய்லி கூட நீங்க எடுத்துக்கலாம். மசாலா ஐட்டங்கள் வெளியில இருந்து வாங்கக்கூடாது. கடையில வாங்கின மசாலா பொருட்கள் போடும்போது சில டைம் வந்து அலர்ஜிஸ் வந்து நாங்க பார்த்திருக்கோம். மாட்டுப்பால் அம்மா குடிச்சாலும் அளவா தான் குடிக்கணும். ஓவரா வந்து 1 லிட்டர் பால் குடிச்சேன், 1.5 லிட்டர் பால் குடிச்சேன்னா அது அம்மாவோட உடம்புக்கும் ஹெல்த்தி இல்லை, குழந்தைகளோட உடம்புக்கும் ஹெல்த்தி இல்லை. சில குழந்தைகள் வயிற்று வலினால சஃபர் பண்ணுவாங்க, அது அவங்களோட ஜெனட்டிக் டெண்டன்சி. அந்த மாதிரி இருக்க குழந்தைகளோட அம்மாக்களுக்கு மட்டும் நாங்க சில டயட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடுவோம். பட் இட் டசன்ட் மீன் எவ்ரி மதர் ஹேஸ் டு பி ஆன் அ வெஜிடேரியன் வெகான் டயட்ல இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடுகளை ஆரோக்கியமா தயாரிச்சு நீங்க கண்டிப்பா சாப்பிடலாம். இட் வாஸ் a pleasure meeting you all through this medium. Thank you very much.